raging with countless thousands of people being killed. This includes Cambodia and Thailand, Kosovo and Serbia, the Congo and Rwanda, Pakistan and India. A vicious, violent war that was. Israel and Iran, Egypt and Ethiopia, and Armenia and Azerbaijan. It included all of them. போர் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அழிவு, அரசியல், மனித துயரங்கள் இதெல்லாம் தானே. ஆனா இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி பில்லியன் கணக்குல டாலர்கள் கைமாற ஒரு பிரம்மாண்டமான தொழில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ போருக்கும் லாபத்துக்கும் என்ன தொடர்பு? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசினஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான். இதுதான் நம்ம பண்ண போற இந்த முழு பகுப்பாய்வோட அஸ்திவாரம். போர்கள் உண்மையிலேயே கொள்கைகளுக்காகவும் மக்களோட பாதுகாப்புக்காகவும் தான் நடத்தப்படுதா, இல்ல இது வெறும் லாப நோக்கத்துக்காக நடத்தப்படுற ஒரு பெரிய நாடகமா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நாம உண்மைகளை ஆராயலாம். ரொம்ப தூரம் போக வேணாம். இப்போ சமீபத்துல நடந்ததையே பாருங்க. உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சப்போ உலக பங்கு சந்தைகள் சராசரியா 7% சரிஞ்சது. அதாவது முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்தாங்க. ஆனா அதே நேரத்துல லாக்ஹீட் மார்ட்டின்ங்கிற ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தோட பங்குகள் 42% ஏறி இருக்கு. இன்னொரு கம்பெனி நார்த்ராப் கிரம்மனோட பங்குகள் 34% ஏறி இருக்கு. எல்லாரும் நஷ்டப்படும் போது ஒரு சிலர் மட்டும் எப்படி இவ்ளோ லாபம் பார்க்க முடியுது? இது தற்செயலா நடந்ததா? இங்கதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிய வருது. போருங்கிறது வெறும் நாடுகளுக்கு இடையேயான கொள்கை பிரச்சனை மட்டும் இல்ல, அது ரொம்ப திறமையா வடிவமைக்கப்பட்ட, ஒருவேளை இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டதிலேயே லாபகரமான ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாடல். இதுதான் நம்ம இந்த ஆய்வுல பார்க்க போற மையக்கருத்து. சரி, இந்த லாபகரமான இயந்திரத்தோட வரலாற்றை நாம ஆராய போறோம். முதல்ல போர் எப்படி ஒரு பிசினஸ் மாடலா இருக்குன்னு பார்த்துட்டு, இதோட விதை இரண்டாம் உலக போர்ல எப்படி தூவப்பட்டுச்சு, அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா தொடர்ந்துட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். போர் ஒரு வணிக மாதிரியா? இந்த போருக்கும் லாபத்துக்கும் இடையான தொடர்புங்கிறது நேத்து இன்னைக்கு உருவானது இல்ல. பல 10 வருஷங்களா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. வரலாறு முழுக்க இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, வியட்நாம் போர் நடந்தப்போ சில ஆயுத நிறுவனங்களோட லாபம் ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. இன்னும் கொஞ்சம் சமீபமா வந்தா 9/11 தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் தொடங்குச்சு இல்லையா? அப்போ லாக்ஹீட் மார்ட்டின் போன்ற நிறுவனங்களோட பங்கு மதிப்பு கிட்டத்தட்ட 900% அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு போருக்கு பின்னாலையும் லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொடர்ச்சியான பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த நவீன போர் பொருளாதார இயந்திரம் எப்படி உருவாச்சு? அதோட மூலக்கதை இரண்டாம் உலகப் போர்ல தான் தொடங்குது. அதுதான் இந்த லாபத்துக்கான வரைபடத்தையே உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். இதை நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இரண்டாம் உலகப் போரோட தொடக்கத்துல அமெரிக்கா போர்க்களத்துல இறங்கவே விரும்பல. உண்மை சொல்ல போனா அவங்களோட ராணுவம் போர்ச்சுகல் ராணுவத்தை விட சின்னதா உலக அளவுல 19வது இடத்துல இருந்துச்சு. அவங்களோட முழு கவனமும் பிசினஸ்லயும் பொருளாதாரத்திலயும் தான் இருந்துச்சு. ஆனா சூழ்நிலைகள் ரொம்ப வேகமா மாறுச்சு. ஜப்பான் ஆசியாவுல தன்னோட பேரரசை விரிவுபடுத்த அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதி மாதிரி பொருளாதார தடைகளை விதிச்சுது. இது ஜப்பானுக்கு கோபத்தை வரவழைச்சுது. அதோட விளைவு டிசம்பர் 7, 1941 பேர்ல் ஹார்பர் மேல திடீர் தாக்குதல். ஒரே ராத்திரியில தயங்கிக்கிட்டு இருந்த தூங்கும் அரக்கனான அமெரிக்கா உலகப் போரோட மையத்துக்குள்ள இழுக்கப்பட்டது. போர் அறிவிப்பு செஞ்சாச்சு. ஆனா அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிசினஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. போர் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த பிரைவேட் கம்பெனி தான் ஆயுதங்கள், டேங்கிகள், விமானங்கள் தயாரிக்க கோடிக்கணக்கில் முதலீடு செய்வாங்க? ஒருவேளை போர் ஒரே வருஷத்துல நின்னுட்டா அவங்க போட்ட பணமெல்லாம் வீணுதானே? இந்த பெரிய சிக்கலை தீர்க்க அமெரிக்க அரசாங்கம் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடிச்சது. அதோட பேருதான் உத்தரவாத லாப ஒப்பந்தங்கள். இதன் மூலமா கம்பெனிகளோட நிதி ஆபத்தை அரசாங்கம் முழுமையா எடுத்துக்கிச்சு. லாபம் மட்டும் நிச்சயம்னு கேரண்டி கொடுத்தது. இந்த ஒப்பந்தம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல அரசாங்கம் ஆயுதங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். ரெண்டாவதா அதை தயாரிக்க ஆகிற முழு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். கடைசியா அந்த மொத்த செலவுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை லாபமா சேர்த்து கம்பெனிகளுக்கு கொடுக்கும். இதோட ரிசல்ட், கம்பெனிகளுக்கு ரிஸ்கே கிடையாது, ஆனா லாபம் மட்டும் கன்ஃபார்ம். இது போற அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா மாத்திடுச்சு. ஆனா இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதும் ஒரு புது விசித்திரமான பிரச்சனை வந்துச்சு. அமைதி. ஆமா, அமைதியே பொருளாதாரத்துக்கு ஒரு ஆபத்தை தெரிஞ்சது. இவ்ளோ பெரிய போர் உற்பத்தி இயந்திரத்தை இப்போ என்ன பண்றது? அதை எப்படி தொடர்ந்து ஓட வைக்கிறது? 1945ல அமெரிக்காவோட நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. அவங்க மொத்த பொருளாதாரத்துல 40%, அதாவது கிட்டத்தட்ட பாதி, பாதுகாப்புத்துறையை நம்பித்தான் இருந்துச்சு.
பல கோடி மக்களோட வேலைவாய்ப்பு இந்த துறையோட சம்பந்தப்பட்டிருந்தது. இப்போ அமைதி வந்துட்டா இந்த வேலைகளோட கதி என்ன? அமைதிங்கிறது அவங்களோட சம்பளத்துக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலா இருந்துச்சு. இந்த ஆபத்தை முதன்முதல்ல உணர்ந்தவர் வேற யாரும் இல்ல, ஒரு முன்னாள் ராணுவ ஜெனரல், அப்போதைய ஜனாதிபதி ட்வைட் ஐசன்ஹோவர். அவரோட பிரியாவிடை உரையில இந்த புகழ்பெற்ற எச்சரிக்கையை விடுத்தார். ராணுவமும் தொழில் நிறுவனங்களும் அரசியலும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குற இராணுவ தொழில்துறை வளகத்தோட தேவையற்ற செல்வாக்குக்கு எதிரா அவர் எச்சரிச்சார். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கை. ஐசன்ஹோவர் எச்சரிச்ச அந்த சுழற்சி இதுதான். பாதுகாப்பு கம்பெனிங்க அரசியல்வாதிகளோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பணம் கொடுக்குது. அந்த அரசியல்வாதிங்க ஆட்சிக்கு வந்ததும் பாதுகாப்புத் துறைக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க. அந்த பணம் மறுபடியும் அதே கம்பெனிகளுக்கு ஒப்பந்தங்களா திரும்பி போகுது. இந்த இயந்திரம் தொடர்ந்து ஓடணும்னா அதுக்கு ஒரு எரிபொருள் தேவை, ஒரு நிரந்தர எதிரி. அந்த புது எதிரியாதான் சோவியத் யூனியன் உருவானது. வியட்நாம் போர் இந்த சுழற்சிக்கு ஒரு சரியான உதாரணம். பெல் ஹெலிகாப்டர் கம்பெனியோட விற்பனை வெறும் 5 வருஷத்துல $150 மில்லியன் இருந்து $2 பில்லியன் உயர்ந்தது. ரேதியான், பிரவுன் அண்ட் ரூட் போன்ற நிறுவனங்கள் பல $100 மில்லியன் ஒப்பந்தங்களை பெற்றுச்சு. அரசியல்வாதிகளுக்கு இது வாக்குகளையும் அதிகாரத்தையும் கொடுத்துச்சு. ஆனா அமெரிக்க நிறுவனங்களுக்கு வியட்நாம் ஒரு உண்மையான தங்கச் சுரங்கமா மாறிச்சு. ஒரு பக்கம் கம்பெனிங்க லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்தப்போ போரோட இன்னொரு பக்கம் இப்படி இருந்துச்சு. 4 மில்லியன் டன். இதுதான் வியட்நாம் மேல 10 வருஷத்துல வீசப்பட்ட குண்டுகளோட எடை. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 45 டன் குண்டுகள். இந்த லாப கணக்குகளுக்கும் மனித இழப்புகளுக்கும் இடையே இருக்கிற முரண்பாடு தான் இந்த சிஸ்டத்தோட மைய பகுதி. பனி போர் முடிஞ்சது, சோவியத் யூனியன் வீழ்ந்தது. அப்போ இந்த போர் இயந்திரம் நின்னுடுச்சா? இல்லவே இல்ல. அது ஒரு புது எதிரிய, ஒரு புது பிசினஸ் மாடலை கண்டுபிடிச்சது. அதுதான் முடிவில்லா போர்கள். பனிப்போருக்கு பிறகு போர்க்களங்கள் மாறிடுச்சு, ஆனா பிசினஸ் தொடர்ந்தது. வளைகுடா போர், ஆப்கானிஸ்தான் போர், இப்போ உக்ரைன் போர். போர்களோட பேரு தான் மாறுது, ஆனா செலவுகள் மலைக்க வைக்கிற அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு. ஆப்கானிஸ்தான் போருக்கு மட்டும் செலவு செஞ்ச தொகை $2.26 ட்ரில்லியன். இந்த தொழில் எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. ஆப்கானிஸ்தான் போரை பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த போரோட முக்கிய இலக்குன்னு சொல்லப்பட்ட ஒசாமா பின் லேடன் 2011 கொல்லப்பட்டார். ஆனா அதுக்கப்புறமும் அமெரிக்கா இன்னும் 10 வருஷம் அங்க தங்கி இருந்துச்சு. ஏன்? போர் முடிஞ்ச பிறகும் அந்த போர் ஏன் தொடரணும்? இது போரை நீட்டிக்கிறதுல யாருக்கு லாபங்கிற கேள்வியை எழுப்புது. 2ஆம் உலகப் போர்ல ஆரம்பிச்சு பனிப்போர் வழியா இன்னைக்கு இருக்கிற முடிவில்லாத போர்கள் வரைக்கும் நாம பாக்குற ஒரே தீம் இதுதான். மோதல் லாபத்தை உருவாக்குது, அந்த லாபம் இன்னும் நிறைய மோதல்களை தூண்டுது. இது தன்னைத்தானே இயக்கிக்கிற முடிவே இல்லாத ஒரு சுழற்சி. ஆக இந்த சுழற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை உடைக்கவே முடியாதா? இது வரைக்கும் நாம பார்த்த உண்மைகளை தொகுத்து சில இறுதியான கேள்விகளோட முடிக்கலாம். இந்த ஆய்வோட முக்கிய முடிவுகள் இதுதான். சுதந்திரம், ஜனநாயகம் போன்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி அழிவை லாபமா மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்தோட பார்வையில அமைதிங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லதில்ல. அதனால போர் இயந்திரம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் இதுதான். போரினால உண்மையிலே பயனடைகிறது யாரு? சில கம்பெனிகளா, சில அரசியல்வாதிகளா, இல்ல ஒட்டுமொத்த மக்களா? இந்த லாபத்தை மையமா வச்ச போர் சுழற்சியிலிருந்து நாம வெளியே வர வழி இருக்கா? இந்த கேள்விகளோட உங்களை நான் சிந்திக்க விடுறேன்.